வயசாகும்போது தசை வலு குறையறது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா இதுக்கு மருந்து மாத்திரைய தேடி ஓடாம நம்ம கிச்சன்லயே ஒரு சூப்பர் தீர்வு இருக்கு. அதுவும் ஒரு பழங்கால ரகசியம். வாங்க அத பத்தி தான் இப்ப விளக்கமா பார்க்க போறோம். இது ஏதோ சாதாரண விதைகளை பத்தின விஷயம் மட்டும் இல்லைங்க. பெரிய பெரிய சப்ளிமெண்ட் கம்பெனிகள் உங்ககிட்ட இருந்து மறைக்க நினைக்கிற ஒரு உண்மை. நாம வழக்கமா நம்புற விஷயங்களுக்கு பின்னாடி யாருமே கண்டுக்காத ஒரு பெரிய சக்தி இருக்கு. இங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது. நமக்கு 75 வயசு ஆகும்போது நம்ம உடம்பு புரோட்டீனை உறிஞ்சிக்கிற சக்தி கிட்டத்தட்ட 35% குறைஞ்சிடுதான். யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்ளோ காசு செலவு பண்ணி சிக்கன் முட்டைன்னு சாப்பிட்டாலும் அதுல 1/3 சத்து உங்க உடம்புக்கு போறதே இல்ல. அப்போ பிரச்சனை நீங்க எவ்ளோ புரோட்டீன் சாப்பிடுறீங்கன்றதுல இல்லவே இல்ல. உங்க உடம்பால அதை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுதுங்கிறதுல தான் இருக்கு. இது ஒரு ஓட்டையான பாத்திரம் மாதிரி. நீங்க எவ்ளோ தண்ணி ஊத்துனாலும் ஓட்டை வழியா பாதிக்கு மேல வெளியே போயிடும் இல்லையா? அதே கதை தான் இங்கேயும். இதனால தான் நல்லா சாப்பிட்டும் கூட நிறைய பெரியவங்களுக்கு தசைவலு குறையுது. சரி, நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போறது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும். ஆனா தசை ஆரோக்கியத்துக்குள்ள ஒரு அசாதாரணமான சக்தியை வச்சிருக்கிற ஒரு விதை. இதுல புரோட்டீன் நல்லாவே இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதோட உண்மையான சூப்பர் பவர் என்ன தெரியுமா? வைட்டமின் இ. இந்த வைட்டமின் இ ஒரு பாடி கார்டு மாதிரி வேலை செய்யும். நம்ம தசை செல்களை சேதப்படுத்த வர எல்லா பிரச்சனைகள் கிட்ட இருந்தும் இதுதான் காப்பாத்தும். இந்த பாதுகாப்பு கவசம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது நான் ஏதோ கதைக்கு சொல்லல. 2022ல டஃப்ட்ஸ் யூனிவர்சிட்டியில ஒரு ஆய்வு பண்ணாங்க. அதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, வைட்டமின் இ அதிகமா எடுத்துக்கிட்டவங்களுக்கு சர்கோபீனியா வர்றது நல்லாவே குறைஞ்சிருக்கு. சர்கோபீனியானா ஒன்னும் இல்ல, வயசாகும்போது நம்ம தசைகள் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த ப்ராசஸை இது நல்லாவே மெதுவாக்குது. ஓகே, அடுத்த விதைக்கு போலாமா? இது நம்ம பழங்கால கலாச்சாரங்கள்ல ரொம்பவே மதிக்கப்பட்ட ஒரு விதை. ஆனா இன்னைக்கு நாம இதை பெருசா கண்டுக்கிறதே இல்ல. எள்ளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது நேரடியா தசைகளை மட்டும் டார்கெட் பண்ணாம எலும்புகளையும் சேர்த்து வலுப்படுத்துது. ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம தசைகளுக்கு எலும்புகள் தான் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனை எள்ளு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது. இது 2021ல நடந்த ஒரு பிரிட்டிஷ் ஆய்விலேயே நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுல இருக்கிற சில ஸ்பெஷல் பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன வீக்கங்களை குறைக்குது. இந்த வீக்கத்தை ஒரு சின்ன நெருப்பு மாதிரி நினைச்சுக்கோங்க. அது மெதுவா நம்ம தசைகளை சேதப்படுத்திட்டே இருக்கும். எள்ளுல இருக்கிற சத்துக்கள் அந்த நெருப்ப அணைக்கிற வேலையை செய்யுது. இதனால நம்ம தசை ஆரோக்கியம் நல்லாவே மேம்படும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பூசணி விதைகள். பெரியவங்களோட ஊட்டச்சத்து விஷயத்துல இது ஒரு அண்டர் ரேட்டட் பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். இதுல புரோட்டீன் அளவு ரொம்பவே அதிகம். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருக்கிற ஜிங்க் சத்து. ஒரு கணக்குப்படி பாதி வயசானவங்களுக்கு ஜிங்க் குறைபாடு இருக்குதான். இந்த ஜிங்க் ஒரு பில்டிங் மேஸ்திரி மாதிரி தசைகளை கட்டுறதுக்கு தேவையான புரோட்டீனை கரெக்டா ஒருங்கிணைக்கிற வேலையை இந்த ஜிங்க் தான் பாக்குது. சும்மா சொல்லல, ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, ஜிங்க் சத்து எடுத்துக்கிட்ட பெரியவங்களுக்கு கைப்பிடி வலிமை அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பொருள் நல்லா தூங்க வைக்கும். நாம தூங்கும்போது தான் நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், அதாவது ரிப்பேர் பண்ணிக்கும். சோ நல்ல தூக்கம் இருந்தாதான் தசைகள் வலுப்பெறும். இப்போ நம்ம பார்க்க போறது ஆளி விதைகள். இதோட ஒரு தனித்துவமான பண்புக்காகவே இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுதான் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு. ஒமேகா 3 சுருக்கமா சொல்லணும்னா அது வயசான நம்ம தசைகளை பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி. நம்ம உடம்புல தேவையில்லாம ஏற்படுற வீக்கத்தை குறைச்சு தசை இழப்பை தடுத்து நிறுத்துது. வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஆய்வோன் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒமேகா 3 நம்ம உடம்பு புரோட்டீனை இன்னும் சூப்பரா பயன்படுத்த வைக்குதாம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க சாப்பிட்ற புரோட்டீன் கொஞ்சம் கூட வீணாகாம முழுசா தசை வளர்ச்சிக்கு பயன்பட இது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற நார்ச்சத்து புரோட்டீன் சத்து உடம்புக்குள்ள மெதுவா சீரா போறத உறுதி செய்யுது. அடுத்து பழங்கால போர் வீரர்களோட சூப்பர் ஃபுட்னு சொல்லப்படுற சியா விதைகள். இது நீரேற்றத்துக்கும் சகிப்புத்தன்மைக்கும் ரொம்பவே பெயர் போனது. இது ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன். அதாவது நம்ம தசைகளை உருவாக்க தேவையான எல்லா விதமான பில்டிங் பிளாக்ஸும், அதாவது அமினோ ஆசிட்ஸும் இதுல ஒண்ணு கூட குறையாம இருக்கு. இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது தண்ணிய உறிஞ்சுற விதம். ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தண்ணிய உறிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம உடம்புக்கு தேவைப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜிய ரிலீஸ் பண்ணும். இதனால சீக்கிரம் சோர்வடைய மாட்டோம். இப்போ நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் பெரியவங்களுக்கு மிக மிக பயனுள்ள இயற்கையோட ஒரு பெர்ஃபெக்ட் புரோட்டீன் சோர்ஸ். ஹெம்ப் விதைகளை பெர்ஃபெக்ட் புரோட்டீன்னு சொல்றோம் தெரியுமா? நம்ம தசைகளை உருவாக்க மொத்தம் 20 விதமான பில்டிங் பிளாக்ஸ், அதாவது அமினோ ஆசிட்கள் தேவை.
ஹெம்ப் விதைகள்ல இந்த 20ம் அப்படியே நம்ம உடம்புக்கு எந்த விகிதத்துல தேவையோ அதே விகிதத்துல இருக்கு. இது ஒரு பூட்டுக்கு சரியான சாவி கிடைச்ச மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையானது அப்படியே கிடைக்குது. 2024ல ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆய்வுல கிடைச்ச ரிசல்ட்ஸ் நிஜமாவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஹெம்ப் விதைகளை தொடர்ந்து சாப்பிட்ட பெரியவங்களுக்கு தசை வளர்ச்சி, கைப்பிடி வலிமை மட்டும் இல்ல, அவங்களோட சிந்திக்கிற வேகம் கூட அதிகரிச்சிருக்கு. பாருங்க, இது உடம்புக்கு மட்டும் இல்ல, மூளைக்கும் எவ்ளோ நல்லதுன்னு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த விதைகளோட முழு பயனையும் நாம அடையணும்னா அதை சரியா தயார் செய்யணும். ஆலி விதைகளோட ஓடு ரொம்ப கெட்டி, அதனால அதை அரைச்சு சாப்பிட்டாதான் சத்து கிடைக்கும். சியா விதைகளை தண்ணியில ஊற வைக்கும்போதுதான் அதோட மேஜிக் வேலை செய்யும். மத்த விதைகளை, அதாவது ஹெம்ப், சூரியகாந்தி, பூசணி, எள், இதையெல்லாம் அப்படியே பச்சையாவே சாப்பிடலாம். இங்கே ஒரு முக்கியமான கம்பேரிசனை பாருங்க. இறைச்சி புரோட்டீனை விட விதை புரோட்டீன் ஏன் பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது? ஹெம்ப் புரோட்டீன்ல 90% மேல நம்ம உடம்பு அப்படியே உறிஞ்சுக்குது. ஆனா இறைச்சியில அது 40-60% தான். அது மட்டும் இல்லாம விதைகள் நம்ம உடம்புல வீக்கத்தை எதிர்த்து போராடும். ஆனா சில இறைச்சி வகைகள் வீக்கத்தை அதிகப்படுத்தலாம். ஆக இந்த முழு விவரத்தையும் ஒரு 4 பாயிண்ட்ல சுருக்கமா சொல்றேன். 1, பிரச்சனை நீங்க எவ்ளோ சாப்பிடுறீங்கங்கிறதுல இல்ல, உங்க உடம்பு எவ்ளோ உறிஞ்சுக்குதுங்கிறதுல தான் இருக்கு. 2, விதைகள் புரோட்டீனோட சேர்த்து மத்த முக்கியமான தாதுக்களையும் கொடுக்குது. 3, இதை எல்லாத்துலயும் ஹெம்ப் விதை ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். 4, உடனே ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் 2-3 ஸ்பூன் ஏதாவது ஒரு விதையை சாப்பிட ஆரம்பிங்க. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க கையில இருக்கிற இந்த ஒரு சின்ன விதை உங்க வாழ்க்கையில எவ்ளோ பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கே ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. முயற்சி பண்ணி பாருங்க, அந்த மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க.